நம்ம வந்து ஹுண்டாய் 140யோட கேபினுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேபினை திறந்தோன்னே சேஃப்டி லிவரு மற்ற வண்டிகளில் இருக்கிறத போல். அப்படியே நேராக கீழே போனோன்னா இங்கே ஹவர்ஸ் மீட்ரு, ஏசி வென்ட்ஸு, ஏசி இது 12 வோல்ட்டு சார்ஜர் சாக்கெட்டு, சாரி 12 கிடையாது 24 வோல்ட்டு சார்ஜர் சாக்கெட்டு இருக்குது. அப்படியே ஏசி வென்ட்ஸு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து சீட்டு ஃபார்வேர்டு ஃப்ரண்ட்டு தள்ளிக்கலாம், அது வந்து சீட்டை சாய்ச்சிக்கலாம், கீழே எந்த அளவுக்கு சாய்க்கணும். இதில் ஒரு முக்கியமானது கொடுத்துருக்காங்க. இங்கே இது பார்த்தீங்கன்னா தெரியும், கேபின் லைட் எரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் கை வச்சுருக்கேன். இது டோர் லாக் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். டோர் லாக் பண்ணாலும் திறந்தால் லைட் எரியும், லாக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி அப்படியே சீட்டில் உக்காந்தோன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே டிஸ்பிளேலேருந்தே வந்துடுவோம். டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும், டைம் இருக்கும். இது ஆர்பிஎம், வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆர்பிஎம் ஓட ஆரம்பிச்சிடும். டீசலு, ஹைட்ராலிக் டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர், இது வார்னிங் லைட்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். வார்னிங் லைட்ஸ். அப்படியே லிவர் சைடு வந்தோன்னா இங்கே சுவிட்சஸ், இது பவர் மோடு மாற்றிக்கலாம். பவர் மோடு இதில் 3 மோடு இருக்குது, இ மோடு, எஸ் மோடு, பி மோடு. மாற்ற ஆர்பிஎம் வந்து ஒவ்வொன்றுக்கும் 200, 150லேருந்து 200 ஆர்பிஎம் கூடும் குறையும். இது வந்து பிரேக்கர் மோடு, பக்கெட் மோடு மாற்றிக்கலாம். இது ஆட்டோ ஐடியல் ஆன் ஆஃப். லிவர் 3 செகண்ட் 5 செகண்டில் லிவர் குறையும் இல்லையா, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த லைட் எரியாத இருக்க அந்த பட்சத்தில் இந்த பட்டன் கண்ட்ரோலுக்கு இங்கே வந்துடும். 1 டச் ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக் ரேஸ் கூடும். அமுக்குனா குறைஞ்சிரும், அமுச்சின்னா இதாயிரும். இங்கே லைட் எரிஞ்சுதுன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணாதப்போ அதுவே ரேஸ் குறையும். இந்த லைட் எரியலைன்னா கண்ட்ரோல், ஆர்பிஎம் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். இது வந்து ட்ராவல் மோடு, ட்ராக்கு, முயல் மோடு, ஃபாஸ்ட்டாக ஓடுறது, அது மாதிரி. இது வார்னிங் நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடு லிவர், ஹாரன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து இது பிரேக்கர் சுவிட்சு, இது 1 டச் ஆர்பிஎம் கண்ட்ரோல் சுவிட்சு. இது வந்து இது பூஸ்டர் பட்டனா அது வந்து இங்கே 3 செகண்ட் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டோன்னா ஒரு ஸ்டிக்குக்கும் பூமுக்கும் ப்ரெஷர் கூடும். அந்த இது அப்படியே இங்கே வந்தோன்னா ரைட் சைடு லிவர் பக்கம் வந்தோன்னா இது வைபர் கண்ட்ரோலு. இது மியூசிக், எஃப்எம் ரேடியோவுக்கு. எஃப்எம் ரேடியோ தான். இங்கே ஆஃப் பண்ணோன்னா அங்கே ஆஃப் ஆயிரும். இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம். மற்ற வண்டிகள்லாம் செட்டுக்கு தனியாக சுவிட்சு கொடுக்க மாட்டாங்க, இது கொடுத்துருக்காங்க. இது பிரேக்கர் சுவிட்சு. பிரேக்கர் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா இங்கே இந்த சுவிட்சை அழுத்தையில் இது வந்து பிரேக்கர் உடைக்காது. நாங்கள் இங்கேயும் இது வந்து கம்பெனி ஃபிட்டிங்கு. நாங்கள் எக்ஸ்ட்ரா இங்கே காலில் பெடல் போட்டிருக்கோம். அந்த சுவிட்சிலேருந்து லைன் எடுத்து இங்கே பெடல் போட்டிருக்கோம். அந்த காலில் அழுத்தினாலும் வேலை செய்யும், கையில் அழுத்தினாலும் வேலை செய்யும். நம்ம எது கை வலிச்சதுன்னா காலில் அழுத்திக்கலாம், கால் வலிச்சதுன்னா கையில் அழுத்திக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஆர்பிஎம் குறைக்கிறது, கூட்டுறது. இது ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். இக்னிஷனுக்கு இது ஏசி ஆன் ஆஃப். இது ஏசியோட கண்ட்ரோல். இது கம்ப்ரஸர் மட்டும்தான் ஆன் பண்ணும். மற்றபடி கண்ட்ரோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்குது, சீட்டுக்கு பின்னாடி. மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஃபேன் ஸ்பீடு கூட்டிக்கலாம், கூலிங் டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதில் வந்து ஹீட்ரு கிடையாது, ஒன்லி இது மட்டும்தான். ஒன்லி கூலிங் மட்டும்தான், ஹீட்ரு கிடையாது. மற்ற வண்டிகள்லாம் ஆட்டோமேட்டிக் ஏசி வர்றதுல எல்லாத்துலேயும் ஹீட்ரு வரும், இதில் ஹீட்ரு கிடையாது. ஃபேன் ஃபேனு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வச்சுக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. கப்பு வச்சுக்கலாம். அதில் கப்பு, வாட்டர் பாட்டில், ஏதோ சின்னதாக 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கொடுக்குறீங்க கொஞ்சம் பெருசாக கொடுங்க, 2 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி. இது நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜர் போடுற மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். செட்டு மியூசிக் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பொக்லைனுக்கு இதே போதுமானது.
ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கரு, 2 ஸ்பீக்கரு, மேலே கேபின் லைட்டு. இந்த பொசிஷனில் இருந்தால் டோரு திறக்கப்போ எரியும். இது ஆன் பொசிஷனில் வச்சோன்னா எப்பவும் போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சிட்டோன்னா நம்ம எப்போ எல்லாம் டோர் திறக்கிறோமோ அந்த சமயத்தில் மட்டும் எரியும். மற்றபடி இங்கே நம்ம லெஃப்ட் சைடு ஒன்றும் எதுவும் இல்லை. நம்ம ஏதாவது செல்ஃபோனு இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பவர் பேங்க் வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எந்த கண்ட்ரோலும் இல்லை. இங்கே வந்து ஆஷ்ட்ரே, இது வந்து இதில் சிகரெட்டு குடித்தா இதில் ஆஷ் தட்டி விட்டு இது வெளியே கழட்டி கொட்டிக்கலாம். உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது தகவல் தெரியணும், விவரங்கள் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். நன்றி.